ஹலோ எவ்ரிவன். நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸில் டெய்லி 2 கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு இனிஷியேட்டிவ். எப்படி இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது 2015 கொண்டு வந்திருப்பாங்களோ அதே மாதிரி சிமிலரான மொடாலிட்டிஸோட தான் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறதும் இந்தியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல் பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வரதுக்காக தான். எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு ப்ராஜெக்ட் டைகரோட 50th ஆனிவர்சரி அப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ராஜெக்ட் டைகரோட 50th ஆனிவர்சரியில் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ பிக் கேட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பேர்லேயே இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். இப்போ பிக் கேட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வேர்ல்டு லெவலில் ஸோ ஒரு 7 பிக் கேட்ஸ் வந்து இருக்கு. லயன், டைகர், சீட்டா, லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட் அண்ட் தென் ஜாகுவார் அண்ட் பூமா. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம பிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிக் கேட்ஸோட கன்சர்வேஷன், அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறத இந்தியா உருவாக்கியிருக்காங்க. சரியா? ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு ப்ரிவென்ட் இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட். ஸோ இந்த பிக் கேட் ஸ்பீசிஸை இன்வால்வ் ஆகி நமக்கு இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ அதனுடைய கன்சர்வேஷன் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தோம்னா, இதனுடைய பாதுகாப்புக்காக ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரிசோர்ஸஸை நம்ம மொபைலைஸ் பண்ணணும். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்சினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. அடுத்தது ஃபோக்கஸ் ஸ்பீசிஸ். எதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் இருக்க போகுது அப்படின்னா, நம்ம பார்த்தோம் 7 பிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ டைகர், லயன், லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், சீட்டா, ஜாகுவார் அண்ட் பூமா அப்படிங்கிறது தான் இந்த 7 பிக் கேட் ஸ்பீசிஸ். இந்தியாவில் இந்த பிக் கேட் ஸ்பீசிஸில் எதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பூமா அண்ட் ஜாகுவாரை தவிர மீதி 5மே இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? லயன், டைகர், லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட் அண்ட் தென் சீட்டா, இது 5மே இருக்குது. பூமா அண்ட் ஜாகுவார் மட்டும் இந்தியாவில் காணப்படலை. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபோக்கஸ் ஸ்பீசிஸாக இருக்குது. அடுத்தது மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இது வரைக்கும் டோட்டலி 96 கண்ட்ரிஸ் வந்து சேர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 4 கண்ட்ரிஸ் இந்தியா, நிகாராகுவா, எஸ்வாத்தினி அண்ட் சொமாலியா, இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிட்டாங்க. ஃபர்தராக நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வந்து இருக்காங்க. பட்ஜெட்ரி அலோகேஷன் எவ்வளவு நிதி ஒதுக்கீடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியலாக வந்து ஒரு 150 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 5 வருஷத்துக்கு இந்த நிதி அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த நிதியை வந்து பயன்படுத்த போகிறாங்க. அடுத்தது நிர்வாக அமைப்பு எப்படி இருக்குது, கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு இன்டர்நேஷனல் லெவல் அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், கூட்டமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய நிர்வாக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அசம்பிளி ஆஃப் மெம்பர்ஸ், ஓகேங்களா, உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளி அப்படிங்கிறது கிரியேட் பண்றாங்க. அடுத்தது ஸ்டாண்டிங் கமிட்டி. அடுத்தது இதனுடைய செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்க போது இதே ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் நமக்கு எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்லையுமே வந்து இதே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு தான் நமக்கு ஐஎஸ்ஏ அப்படிங்கிறது இருக்கு. அதே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் தான் நமக்கு இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது பேசிக்கா இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸை பற்றி. இதில் இருக்கக்கூடிய 5 பிக் கேட்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ராயல் பெங்கால் டைகர், ஓகேங்களா, லேட்டஸ்டாக எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டின் படி பார்க்குறப்ப இந்தியாவில் 2967 பெங்கால் டைகர்ஸ் அப்படிங்கிறது 2967 அப்படிங்கிறது இருக்கு. இந்தியா தான் பார்த்தோம்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய டைகர் பாப்புலேஷனில் 70% வந்து இந்தியாவில் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது லயன் பார்த்தோம்னா கிர் நேஷனல் பார்க் குஜராத்தில் தான் வந்து அதிகமாக காணப்படுது. சரிங்களா? ஸோ கடைசியாக எடுத்த சென்சஸ் படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 674 லயன்ஸ் இருக்கிறதா நமக்கு இந்தியாவோட அஃபிஷியல் சென்சஸ் டேட்டா நமக்கு சொல்லுது. அடுத்தது லெப்பர்ட் பார்த்தோம்னா இந்தியாவில் 12,000 14,000 இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ லெப்பர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்சர்வேஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்கனால தான் இந்த லெப்பர்டோட பாப்புலேஷன் அப்படிங்கிறதுமே அதிகமாக இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்னோ லெப்பர்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா வேர்ல்டு லெவல்லே பார்த்தோம்னா ஒரு 7,500 ஸ்னோ லெப்பர்ட்ஸ் தான் இருக்கு. இந்தியாவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இந்த ஸ்னோ லெப்பர்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சீட்டா பார்த்தோம்னா ரீசெண்டாக நம்ம ப்ராஜெக்ட் சீட்டா கூட 2022 ஸ்டார்ட் பண்ணிருப்போம். இந்தியாவில் இந்த சீட்டா அப்படிங்கிறது அழிந்த இனம். ஓகேங்களா? எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு 1952லேயே. மறுபடியும் நம்ம நமீபியா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் கிட்ட இருந்து சீட்டாவை டிரான்ஸ் கான்டினென்டல் மைக்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு கண்டம்ல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு நம்ம சீட்டாவை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கியூனோ நேஷனல் பார்க்ல வந்து வளர்த்துட்டு இருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறது 2022ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா?
ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா இந்த கொஸ்டினில் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். மெம்பர் கண்ட்ரீஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்க, எப்படி அந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்க போது, இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் ஸ்பீசிஸ்ல இருக்கக்கூடிய 7 ஸ்பீசிஸ்ல இந்தியாவில் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்கு, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ பொதுவாகவே இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் பிக் கேட் ஸ்பீசிஸை நம்ம பார்த்துக்கிட்டோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 5 வகையான ஸ்பீசிஸோட கன்சர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சுன்னா, ஒரு பிக் கேட் ஸ்பீசிஸ் ஒரு இடத்த வளருது அப்படின்னா அந்த இடத்துல 2 முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணாங்க. ஒன்று, அந்த இடத்தோட எக்கோசிஸ்டம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது. இன்னொன்று, அந்த இடத்தோட பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது அக்செப்டபிள் லெவல்ஸ்ல ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பிக் கேட் பாப்புலேஷனை நம்ம கன்சர்வ் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் இதுதான். ஏன்னா அந்த இடத்தோட பயோடைவர்சிட்டி, ஃபுட் செயின் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும், எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இதையும் இந்த பாயிண்ட்ஸையும் நீங்க உங்களோட ஆன்சர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.